இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்கம் டேக்ஸ் அதில் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ரெட்டி புக் சம் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு கண்டிஷன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அது பார்த்தா தான் உங்களுக்கு சம் எப்படி போடணுன்றது கிளியராக புரியும். அண்ட் சம் நம்பர் 1 கூட அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. மிஸ்டர் பிரேம் left India for the first time on 17th 12/25 and returned back to India on 5th Feb 2026. Identify his residential status for the assessment year 2026-27. பிரேமுன்றவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து போகிறாரு. எந்த டேட்டு போகிறாருன்னா 17th December 25 போகிறாரு. வரது 5 February 26 வராரு. அவரோட ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் பார்க்கணும். பேசிக் கண்டிஷன் 2 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா நம்ம செகண்ட் கண்டிஷன் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் என்னது? 182 days ஆர் அதுக்கு மேலே ப்ரீவியஸ் இயரில் இருக்கணும். நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் என்னது? April 1, 2025 March 31, 2026 வரைக்கும். இப்போது இந்த இதுவை அப்படியே இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதிக்கணும். ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் எழுதிட்டு, இப்போ அவர் எந்த டேட்டில் போகிறாரு? ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறாரு. எந்த டேட்னா 17/12/25. அப்போது ப்ரீவியஸ் இயரில் தான் போகிறாரு. டிசம்பர் தான் போகிறாரு. ஓகேவா? அப்போனா அவர் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்குமே இந்தியாவில் தான் இருக்கார். இது ஏப்ரல் மொத்தம் எவ்வளோ டேட்டு? 30 நாள் இருக்குது. அப்போது ஏப்ரல் 30 நாளுமே இந்தியாவில் இருக்கார். மே 31 நாள் இருக்குது. அப்போது 31 நாளுமே இந்தியாவில் இருக்கார். இந்த மாதிரி கணக்கு. அந்த மந்தில் எத்தனை நாள் டேட்ஸ் இருக்கோ அதில் எவ்வளோ நாள் இருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நவம்பர் வரைக்குமே அவர் எங்கேயுமே போகல. ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக அந்த மந்த்து ஃபுல்லாகவே இருக்கிறாரு. டிசம்பர் பார்த்திங்கன்னா 17 தான் போகிறாரு. அப்போ என்ன கணக்குனா 17 நாள் தான் இருக்கிறாரு அப்படின்னு கணக்கு. அதுக்கப்புறம் அவர் இல்லை, போயிட்டார்ல. ஸோ ஜான் இல்லை. எப்போ வராரு பாருங்கள், Feb 5 தான் வராரு. இந்த வரது மட்டும் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா, என்னைக்கு வராங்களோ அந்த டேட்டில் இருந்து தான் நம்ம பார்க்கணும். அப்போது ஃபிப்பில் மொத்தம் எத்தனை நாள்? 28 நாள். வரது 5 4 நாள் தான் அவர் இல்லை. அப்படி தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். வந்த டேட்லேருந்தே அவர் இருக்கார், அதுதான் மீனிங். பார்த்தீங்கன்னா 28 டேஸு ஃபிப்ரவரியில் 4 நாள் இல்லைன்னா மொத்தம் 24 நாள் ஃபிப்ரவரியில் இருக்கார். தென் மார்ச் 31 நாள். டோட்டலாக நம்மளுக்கு 182 டேஸ் தான் அவர் இருக்கணும். ஆனால் அவர் எவ்வளோ நாள் இருக்கார்? 316 நாள் இந்தியாவில் இருக்கார். அப்போது ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். ஸோ அவர் ரெசிடெண்ட். இதனால் நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷன் போகணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தான் எழுதணும் ஆன்சர். ஸோ ஹீ சாட்டிஸ்ஃபைட் த ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன். ஸோ ஹீ இஸ் ரெசிடெண்ட். இந்த நீங்கள் கண்டிஷன் எழுதி இந்த மாதிரி எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க் வரும். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷன் பார்க்கணும். இது எதுக்காக பார்க்குறோன்னா, அவர் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா நான் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா அது தெரியறதுக்காக பார்க்குறோம். இதுலேயும் 2 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு 10 ப்ரீவியஸ் இயர், அதாவது ப்ரிசீடிங் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். ப்ரிசீடிங் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்ன்றது என்னது? ப்ரீவியஸ் இயர் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷம். அந்த 10 வருஷத்தில் அவர் மினிமம் 2 இயர்ஸாவது இந்தியாவில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ப்ரிசீடிங் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் 7 ப்ரீவியஸ் இயர் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் இல்லாமல் 7 வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர், அதில் 730 நாள் அவர் இந்தியாவில் இருக்கணும். கொஷினில் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா என்ன மீனிங்? இதுக்கு முன்னாடி அவர் ஃபுல்லாகவே இந்தியாவில் தான் இருந்திருக்காருன்னு அர்த்தம். ஃபுல்லாகவே இந்தியாவில் இருக்காருன்னா அவர் என்ன இருக்கும்? 2 அடிஷ்னல் கண்டிஷனுமே என்ன பண்ணியிருப்பார்? ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பார். அப்போது 10 இயர்ஸுக்கு 2 வருஷமும் இருந்திருக்காருன்னு மீனிங். அதுக்கப்புறம் 7 வருஷத்தில் 730 நாள், அதுவுமே என்னது? இந்தியாவில் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் இப்போ தான் போகிறாரு. இதுக்கு முன்னாடி இந்தியாவிலே இருக்காருன்னா இது 2மே ஃபுல்ஃபில் ஆகி தான் இருக்கணும். புரியுதா?
இப்போது நீங்கள் ஆன்சர் எப்படி எழுதணும்னா he satisfied the 2 additional conditions. ஸோ he is a resident and ordinary resident. ஆர்டினரி ரெசிடென்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம், 2 கண்டிஷனுமே அடிஷ்னல் கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் அவர் ஆர்டினரி ரெசிடெண்ட். இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.